கடல்ல போய் கலக்கிற மட்டுக்கும் அந்த ஓட்டம் நிற்கவே நிற்காது. கடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆறுதுன்னா தான் இல்லாத போயிடுறது. அப்புறம் ஓடுறது யார் இருக்கா? தன்னைய மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளேன்னு இன்ன எல்லா நதியும் கலக்கிறது. கலந்ததுக்கு அப்புறம் இது எது கங்கை எது காவேரின்னு யார் சொல்ல முடியும்? எல்லாம் சமுத்திரத்தோட கலந்து போயிடுது. அப்படி நாமரூபம் மற்ற நிலையில பகவானோட இரண்டரை கலக்கிற நிலைமை ஏற்படுறது. சிந்து சரித் வல்லபம் அது மாதிரி பிராப்னோதிகை யதா ததா பசுபதே பாதார விந்தத்வயம். அப்பனே பசுபதி உன்னுடைய பாதார விந்தத்துல எனக்கு இயற்கையான பக்தி உண்டாகட்டும். செயற்கையா ஏற்படுத்திக்கிற பக்தி இல்லாமல் என் உள்ளேந்து பெருகி வரட்டும். இது வேணும் அது வேணுங்கிற ஒரு பிரார்த்தனையோட கூடின பக்தி அல்ல. இப்படி ஒரு ஜென்மா கொடுத்துட்டியே, எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கேன் நான் மனுஷ ஜென்மா கிடைக்கிறதுக்கு. இந்த ஜென்மாவில் உன்னை நினைக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கேன் எனக்கு. அப்பர் சுவாமிகள் சொன்னது போல புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வழுவாதிருக்க வரந்தர வேண்டும். இவர் ஆச்சாரியாலும் அது மாதிரி சொல்றார். அப்படி எனக்கு நர ஜென்மம் கொடு, பக்ஷி ஜென்மம் கொடு, பசு ஜென்மம் கொடு, கீட்ட புழு ஜென்மம் கொடு. ஆனா அந்த ஜென்மாவுக்கு ஒரு மனசு இருக்கே, அதுக்கு ஒரு எண்ணம் இருக்கே, அந்த எண்ணம் எதை பற்றியோ இல்லாமல் ஒன்னையே நினைக்க முடியாத ஒரு பாக்கியத்தை கொடுப்பா. பிராப்னோதிகை யதா ததா பசுபதே பாதார விந்தத்வயம். அத மாதிரி உன் சரணத்தையே நினைத்து கொண்டு அது மாதிரி இருக்கிறது தானே உலகத்துல பக்தின்னு சொல்றா மகான்கள்லாம் அப்படிங்கிற. அப்போ அந்த பக்தி எத்தனை விசேஷமானது. அது எப்படி இயற்கையாக ஏற்படும் அப்படின்னா ஜென்மா ஜென்மாவா பண்ணிட்டு இருக்கிறதோடைய பலனாகத்தான் ஏற்படும். சட்டுன்னு வந்துடாது. பக்திங்கிறது பக்தி சம்பந்தமா புஸ்தகம் வேணா வாங்கலாம், பக்தி வந்துடுமான்னு இல்லையா? அது பரம்பரையா சம்ஸ்காரமாக இருக்கணும். குடும்பத்தை மூத்தவர்களுக்கு இருந்தா அடுத்த குழந்தைகளுக்கு வரும். பூர்வ ஜென்மத்துல பண்ணியிருந்தா நல்ல குடும்பத்துல பிறக்கிற பாக்கியம் கிடைக்கும். அப்படி சேர்த்து வச்ச சுத்தாக பிராட் ஃபார்வர்ட் கேரி ஃபார்வர்ட் அப்படி வந்துதான் அந்த பக்தியானது முகிழ்த்து பெரிய நிலைமை ஏற்படணும். அப்போ அந்த கடைசி ஜென்மாவில் என்ன ஆகும்னா பிறந்த உடனேயே பக்தியா இருக்கும். அது ஏற்படுத்த வேண்டிய அந்த ஆதிசங்கர சொல்ற அந்த தன்மை ஏற்படும். 6 நாளுல பரமேஸ்வரன்கிட்ட பக்தி பண்ணி உருகி சுவாமி அடைஞ்சார்னு கண்ணப்ப நாயனார் சரித்திரம். அதுவும் அவரே சொல்றார் ஆச்சாரியாலே. சைவத்துடைய கடவுளுக்கு அசைவம் நிவேதனம் பண்ணின ஒரே ஆசாமி அவராதான் இருப்பார் நினைக்கிறேன். சிவபெருமானுக்கு பன்றிக்கறி நிவேதனம் பண்ணினவர் கண்ணப்ப நாயனார் இல்லையா? அவர் என்ன நிவேதனம் பண்ணினாரான்னு பார்த்தாரா சுவாமி? ஆத்ம நிவேதனத்தை ஏத்துண்டாருங்கிறதா சரித்திரம். எதெல்லாம் நம்ம செருப்பு போட்டு கோயிலுக்குள்ள வருவாளா அப்படின்னு சத்தம் போடுவோம் இல்லையா? ஒரு மடி ஆச்சாரம் தெரியலையேம்மா, செருப்பத்துக்கு சுவாமி மேல என்ன வச்சார் அவர்? பார்காவர்த்தித பாதுகா பசுபதே ரங்கஸ்ய கூர்ச்சாயத்தேன்னு சுவாமி மேல கூர்ச்சத்தை வச்சுட்டு அபிஷேகம் பண்ணுவாளே, அது மாதிரி அடையாளம் தெரியறதுக்கு எந்த கண்ணுன்னு அடையாளம் தெரியறதுக்கு உன் பாதுகை என்ன தூக்கி வச்சுட்டே நீ இல்லையா? நெல்லு கண்ணப்பா நெல்லு கண்ணப்பா என் அன்புடை தோன்றல்னார் சுவாமி. பேர்பட்ட பெருகி வரக்கூடிய அன்பு. பன்றி இறைச்சிய நெருப்புல வதக்கி தேனில் தோய்த்து தன் வாயிலேயே கடிச்சு அதை மென்று சுவாமிக்கு அப்படி நிவேதனம் பண்ணினார்னா அது ஒரு அருவருப்பான விஷயமா நமக்கு தோன்றாப்பலையா தோன்றது சுவாமிக்கு? அது யஜ்ஞ ஹவிஸை விட பவித்திரமா நான் ஏத்துக்கிறேங்கிறார் சுவாமி. சிவகோச்சரியாருக்கு என்ன காட்டுறார்? அப்பனே நீ பண்றது நல்ல பக்தி தாண்டாப்பா, அதையும் நான் ஏத்துக்கிறேன். அது வைதீக பக்தி. பரமஹம்சர் சொல்வார், வைதீக பக்தி பிரேம பக்தின்னு 2 உண்டு வருவர். வைதிக பக்தி பண்ணிட்டே இருந்தால் பிரேம பக்தி வந்துடும். பிரேம பக்தி வந்துடுத்தா அதுக்கு கண்டிஷன் கிடையாது. கண்டிஷன்ஸ் டஸ் நாட் அப்ளை. எல்லாத்தையும் தாண்டி போயிடும். அப்படி ஒரு பிரேமை வந்துடுத்து அப்படின்னா அதுதான் காட்டி கொடுத்தது. எப்படி அந்த பிரேமை அவருக்கு ஏற்பட்டது? 6 நாள்ல பார்த்த உடனேயே காட்டுல ஒரு வழிபாடு இல்லாமல் கிடக்கக்கூடிய அனாதரவா இருக்கிற ஒரு சுவாமியை பார்த்த உடனே இந்த காட்டனை நீ தனியே அப்படி இருக்க, உனக்கு யாரு ஆகாரம் கொடுப்பா? என் அப்பனே உன்னை புலியோ சிங்கமோ கடிச்சு கொடுத்தனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு எங்கேயாவது ஒரு தவிப்பு ஏற்படுமோ? பூர்வத்தில் அவர் அர்ஜுனனா இருந்தாருங்கிறது பெரிய புராணம். அர்ஜுனனாக இருந்து பாசுபத அஸ்திரத்துக்காக கிருஷ்ணனால வழிகாட்டப்பட்டு சிவனை நோக்கி தபஸ் இருந்த போது அவருடைய வலிமையை சோதிப்பதற்காக பரமேஸ்வரனே கிராத வேட வடிவத்தில் இப்பேற்பட்ட வலிமை இருக்குன்னு பார்த்துனா பாசுபதாஸ்திரம் கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுத்துட முடியுமான்னு அப்படி சுவாமி அவரோட போரிடணும்னு தீர்மானம் பண்ணினார். ஒரு அசுர வடிவான ஒரு பன்றி வந்தது தவத்தை கலைக்கிறதுக்காக, அர்ஜுனன் தபஸை கலைக்கிறதுக்காக. அர்ஜுனன் தபஸ்னே சொல்லுவார், அத்தனை உக்ரமானது. அது மேல இவர் அர்ஜுனன் பானம் போட இவருக்கு முன்னாடி ஒரு பானம் அங்க பட்டுடுத்து.
எனக்கு முன்னாடி யார் இதை வதம் பண்ணினான்னு பார்த்தா கிராதன், ஒரு பெரிய கிராதன் வந்து நிற்கிறார். யாரப்பா நீனா? நான் இந்த காட்டல் உள்ளவன், நான் தான் முதல்ல அடிச்சேன்னு சுவாமி வேணுன்னே வம்புக்கு வர்றார். அப்போ வாக்குவாதமாகி அதுக்கப்புறம் துவந்த யுத்தமாகி சண்டை போடும் பொழுது அர்ஜுனன் நினைக்கிறார், இப்படி ஒரு பலிஷ்டனை நான் இதுவரை பார்த்ததே இல்லையே. ஆனா சண்டை போடும்போது குத்தும் போது கூட ஆனந்தமா இருக்கு, ஆலிங்கன சுகம் ஏற்படுறதே அப்படின்னு நினைக்கிறார். தன் அம்புனால சுவாமியை அடிச்சே விட்டார். அதுக்கப்புறம் சுவாமி தான் யாருன்னு காட்டின உடனே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, பகவானே, எந்த சுவாமியை நோக்கி தபஸ் இருந்தேனோ, யார்கிட்ட வரம் வேண்டி வந்தேனோ அந்த சுவாமியோட சண்டை போட்டுட்டேனே. ரமண பகவான் சிரிச்சுட்டே சொன்னார், ஒரு சமயம் ஆசிரமத்துக்கு வந்து ஏதோ சாமான்கள் திருடணும்னு வந்தா திருடலாம், அங்கே ஒண்ணும் இல்லை ஒன்னும் எடுத்துக்கோங்க. ஒண்ணும் இல்லைங்கிற கோபத்தில் அவரையே அடிச்சுட்டா. உங்களையே அடிச்சுட்டாலே என்ன, நீங்கள்லாம் பண்ணினா பூஜை, அவன் பண்ணினா பூசைன்னு அவர். அது மாதிரி பூஜை பண்ணாம பூஜை பண்ணிவிட்டான் அர்ஜுனன். தப்பு பண்ணிட்டேன்னு சுவாமி சொன்ன, பலத்தை சோதிக்கிறதுக்கு தாண்டா அப்படி பண்ணினேன். இல்ல இந்த தப்புக்கு நான் பிராயச்சித்தம் பண்ணணும்னு சொல்ல, அதுக்காக பகவான் பரமகருணை பண்ணி பக்த ஜென்மா கொடுத்தார். அந்த அர்ஜுனனே கண்ணப்பனா வந்தார். அந்த பன்றியே ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதாக ஆச்சு. அந்த வேட வடிவத்திலேயே ஜென்மாவும் கிடைச்சது. அந்த பக்தியை சுவாமி ஏத்துக்கொண்டு 6 நாள்லயே தன் சாயுஜ்யத்தை கொடுத்தார். அப்படிங்கிற அற்புதமான சிவலீலையே இதுல ஸ்தோத்திரம் பண்ணார் ஆதிசங்கரன். அது தமிழ்லையும் ரொம்ப அழகா பண்ணியிருக்கார். மூல ஸ்லோகம், மார்காவர்த்தித பாதுகா பசுபதே அங்கஸ்ய கூர்ச்சாயத்தே கண்டூஷாம்பு நிசேஷனம் புனரிப்போஹோ திவ்யாபிஷேகாயத்தே கிஞ்சித் பக்ஷித மாம்ச சேஷ கபலம் நவ்ய உபஹாராயத்தே பக்தி கிம் ந கரோத் அஹோ வனச்சரோ பக்தாவதம் சாயத்தேங்கிற ஆச்சாரியாள். நம்ம பத்மன், வழிதேர்ந்த செருப்பே பசுபதியின் கூர்ச்சமாய் வாய் உமிழ்ந்த தண்ணீரே திருபுரனின் நீராட்டாய் சிறுகடித்த ஊன் துணுக்கே சிறந்ததோர் படையலாய் ஒருவனத்து வேடனவன் தலைத்தொண்ட நானானேங்கிறார். என்ன அழகு! சுவாமிக்கு திருமஞ்சனத்துக்கு வாய் எச்சை உமிழ்ந்ததே, ஏன்னா ஜலத்தை எடுத்து வாயில வச்சுக்கணும். இந்த பக்கம் பன்றி இறைச்சி இருக்கு, இந்த பக்கம் ஆபத்து வராம சுவாமி காப்பாத்துறதுக்கு வில்லம்பு வச்சுக்கணும். புல்ல இந்த புஷ்பம் எல்லாம், காட்டு புஷ்பத்தெல்லாம் பறிச்சு தன்னோட குடுமையிலேயே முன்னாடி சொருகிண்டு அப்படியே சுவாமிக்கு உமிழ்ந்து தலை அப்படி ஒரு உதற இந்த புஷ்பம் எல்லாம் போட்டு இதை நிவேதனம் பண்ணி, இது எத்தனை ஆசையா சுவாமி ஏத்துண்டார் அப்படிங்கறதே சொல்லி ஆதிசங்கரருடைய வணக்கத்துக்கு உரியவர் ஆனார் கண்ணப்ப நாயனார். அப்படிங்கிற பேர்பட்ட ஒரு பெருமை. ஆதிசங்கருடைய அற்புத தத்துவம் என்ன அப்படின்னா, சிவானந்த நகரியில திளைக்கும் பொழுது சாட்சாத் சிவபெருமானே தான் ஆதிசங்கரா வந்தார். அப்போ சிவபெருமான் பாட்டுடைய தலைவன், பாடினவரும் சிவனே, மொழிபெயர்த்தவரும் சிவனே. ஆதிசங்கரர் தத்துவப்படி கேட்கிற நீங்களும் சிவனே, சொல்ற நானும் சிவனே, எல்லாம் சிவானந்தமயமாக ஆகும்படியாக சுவாமி அந்த நாம பக்தியை நமக்கு ஊட்டியிருக்கார். இல்ல ஒன்னொன்னுத்திற்கும் அப்பேற்பட்ட அத்வைத சன்னியாசி பிரம்மனிஷ்டர் பக்தி எப்படி உருகி கொடுத்திருக்காருங்கிறத நாம பார்க்கலாம். இன்னைக்கு நாம அடைய வேண்டியதும் அது ஒண்ணுதான். எது முடியுமோ முடியாதோ, 5க்கு 2 பழுது இல்லைன்னு சொல்லுவா இல்லையா? அதனால பஞ்சாட்சர உபதேசம் கிடைச்சி ஜபம் பண்ற பாக்கியம் இல்லாட்டாலும் போறத வர்த்தெல்லாம் சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டே இருந்தாலே 2 பேரோட அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லி இந்த பரம பாக்கியத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.